வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 10ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் சாப்டர் உறவும் சார்புகளும்ல பயிற்சி 1.4 தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும். விடைக்கான காரணத்தை கொடுக்கவும் சொல்லிட்டாங்க. காரணத்தையும் கொடுக்கணும். சார்பை குறிக்குதா, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டாங்க. படம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இது மாதிரி படம் கொடுக்கும் பொழுது நம்ம ஒரு குத்துக்கோடு வரையணும். குத்துக்கோடு அப்படிங்கிறது மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த படத்தை. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இப்படி ஒரு குத்துக்கோடு நம்ம வரைகிறோம். அப்படி ஒரு குத்துக்கோடு வரையும் பொழுது இந்த வளைவரையை, இது வந்து வளைவரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வளைவரையை குத்துக்கோடு எத்தனை இடத்துல வெட்டுது பாருங்கள். 2 இடத்துல வெட்டுது. 2 இடத்துல வெட்டுச்சு அப்படின்னா அது வந்து சார்பை குறிக்காது. ஒரே ஒரு இடத்துல வெட்டுச்சுன்னா மட்டும்தான் அது சார்பு. ஓகேங்களா? இப்போ இந்த படத்தில் வந்து நீங்கள் இந்த சைடு கோடு போட்டாலும் ஓகே, இந்த சைடு கோடு போட்டாலும் பாருங்கள் ஒரு புள்ளியில் தான் வெட்டுது. இந்த சைடு போட்டாலும் ஒரு புள்ளியில் தான் வெட்டும். அப்படின்னா இது வந்து சார்பு. இப்போ இதில் போட்டிங்க அப்படின்னா எத்தனை இடத்துல வெட்டுது பாருங்கள். 1 2 3. இங்கே போட்டாலும் 1 2 3 இடத்துல வெட்டுது. அப்படிங்கும்போது அது சார்பாக ஆகாது. இப்போ இதில் இந்த சைடு போட்டிங்கனாலும் ஒரு இடத்துல தான் வெட்டும், இந்த சைடு போட்டிங்கனாலும் ஒரு இடத்துல தான் வெட்டும். அப்படின்னா இது வந்து என்னது? சார்பு. ஓகேங்களா? புரியுதுங்களா சொல்கிறது? ஒரு இடத்துல வெட்டுச்சுன்னா சார்பு, 1க்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து சார்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்போ இதை எப்படி எழுதலாம், வரைஞ்சி காமிச்சிட்டேன், எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு வந்து என்னது நம்மளுக்கு சார்பு, சார்பு அல்ல. ஓகேங்களா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்துக்கோடு. குத்துக்கோடு தானே போட்டோம் நம்ம. குத்துக்கோடு அது பேர் வளைவரை. குத்துக்கோடு வளைவரையை இரு இடங்களில் வெட்டுகிறது. இரு இடங்களில் வெட்டுகிறது. புரியுதுங்களா? அதனால தான் அது வந்து சார்பு அல்ல அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயே 2வது வந்து நம்ம சார்பு அப்படின்னு சொல்லிடலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்துக்கோடு வளைவரையை எத்தனை இடத்துல வெட்டுது? ஒரு இடத்தில் மட்டும். ஓகேங்களா? ஒரு இடத்தில் மட்டும் வெட்டுகிறது. அதனால வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், அது சார்பு அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? 3வது வந்து நம்மளுக்கு சார்பு அல்ல. சார்பு அல்ல. ஓகேங்களா? ஸோ காரணம் என்ன எழுதலாம்? குத்துக்கோடு வளைவரையை ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வெட்டுகிறது. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா 3 இடங்களில் வெட்டுகிறது அப்படின்னு எழுதினாலும் கரெக்டு தான், ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அடுத்தது நம்மளுக்கு 4வது வந்து சார்பு. காரணம் வந்து நம்ம 2வது எழுதணும் பார்த்தீங்களா, அதே தான். குத்துக்கோடு வளைவரையை ஒரு இடத்தில் மட்டும் வெட்டுகிறது. ஒரு இடத்தில் மட்டும் வெட்டுகிறது அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் சம், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியான சம் தான். அடுத்தது பாருங்கள், செகண்ட் சம் பாருங்கள். 2வது கொஸ்டின் பாருங்கள். f வந்து a to b என்ற சார்பானது f of x = x/2 - 1 என வரையறுக்கப்படுகிறது. ஓகேங்களா? இங்கு a வந்து 2 4 6 10 12ன்னு கொடுத்துருக்காங்க. b வந்து 0 1 2 4 5 9 ஆக இருக்கும் பொழுது சார்பு f-ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க. வரிசை ஜோடிகளின் கணம், அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடம். ஓகேங்களா? ஐயோ இதெல்லாம் புதுசாக இருக்கே பார்க்கறதுக்கு அப்படின்னா ரொம்ப எதுவும் நினைக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பப்ளிக்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், f of x கொடுத்துட்டாங்க, a கொடுத்துட்டாங்க, b கொடுத்துட்டாங்க. வரிசை ஜோடிகளின் கணம், அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடத்தில் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் செகண்ட் கொஷின்.
ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 4 6 10 12 கொடுத்துட்டாங்க. பி வந்து 0 1 2 4 5 9. பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு x/2 மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ ஏல இருக்கிறது தான் எக்ஸு, பியில் இருக்கிறது ஒய். நம்ம எக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 அப்படின்னு போடுறோம். 2 மைனஸ் 2 2/2 மைனஸ் 1 2 2ஆல் வகுத்தா 1 1 மைனஸ் 1 0. அடுத்தது 4 போடுறோம். இந்த எக்ஸுங்கிற இடத்துல அந்த மதிப்பை கொண்டு போய் பிரதிடுறோம், வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? 4 2ஆல் வகுத்தா 2 மைனஸ் 1 1. அடுத்தது நம்மளுக்கு 6 இருக்குது, 6 2ஆல் வகுக்கிறோம், 3 மைனஸ் 1 2. அடுத்தது 10 இருக்குது, அப்படின்னா 10/2 மைனஸ் 1, அப்படின்னா 5 மைனஸ் 1 4. அடுத்தது 12. ஓகேங்களா? 12 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு 6 மைனஸ் 1 5. ஓகேங்களா? ஐயோ எனக்கு இது ரொம்ப ஈஸி தான். அதாவது எக்ஸ் இதெல்லாமே எக்ஸ், இதெல்லாம் ஒய்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸுங்கிற இடத்துல இந்த மதிப்பை பிரதிட்டு 2ஆல் வகுத்து வரக்கூடிய ஆன்சரை 1ஆல் வகுக்கிறோம். எனக்கு இது போட தெரில அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவலையெல்லாம் பட வேண்டாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர், ரெண்டாவது நம்பருக்கு ரெண்டாவது நம்பர், 3க்கு 3, 4க்கு 4, 5க்கு 5. இங்கே 6வது நம்பர் இருக்குது, இங்கே இல்லை அப்படின்னா அதை அப்படியே விட்டுறலாம். ஸோ அப்படின்னா இப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். இப்படி எழுதினாலும் ரைட்டு தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 இருக்குது, ஃபஸ்ட்டு இதில் 0, அடுத்தது 4க்கு 1, 6க்கு 2, அடுத்தது 10க்கு 4, 12க்கு 5. ஓகேங்களா? இப்படி எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இது ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தது இதில் வந்து இதில் மதிப்பு பிரதிட்டு காமிச்சிட்டோம். அடுத்தது இதில் வந்து வரிசை ஜோடிகளின் கணம் கேட்குறாங்க. வரிசை ஜோடிகளின் கணம். ஓகேங்களா? இது எப்படி எழுதணும் அப்படின்னா எஃப் போட்டுக்கிறீங்க. உறவு வந்து நம்மளுக்கு எஃப். பாருங்கள், 2 0 4 1 இதை தான் எழுதுகிறோம். 2 0 4 1 6 2 10 4 12 5 முடிஞ்சுது. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு வரிசை ஜோடிகளின் கணம். அடுத்தது ரெண்டாவது கொடுத்துருக்கிறது அட்டவணை. அட்டவணை நம்ம அட்டவணை போடணும். இது எக்ஸு, அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அட்டவணை போடுறேன். பாருங்கள், சாரி, 2ஆக இருந்தால் 0, 4ஆக இருக்கும் பொழுது 1, 6ஆக இருக்கும் பொழுது 2, அடுத்தது 10ஆக இருக்கும் பொழுது 4, 12ஆக இருக்கும் பொழுது 5. இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம். 2 0 4 1 6 2 10 4 12 5 இவ்வளோ தான் போடுறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மூணாவது சொல்கிறது அம்புக்குறி படம். அம்புக்குறி படம். ஓகேங்களா? அம்புக்குறி படங்கிறது ஒன்றும் கிடையாது. இது ஏங்கிற கணம், பிங்கிற கணம். இதுக்கான உறவு வந்து நம்மளுக்கு எஃப். ஓகேங்களா? ஏங்கிற கணத்தில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 2 4 6 10 12 கொடுத்துருக்காங்களாங்க. கொஷினில் பாருங்கள், 2 4 6 10 12. இதில் பியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் பியில் எழுதிக்கிறோம். பியில் என்ன இருக்குது? 0 1 2 4 5 9. இந்த 9ஐயும் சேர்த்து எழுதணும். 5 வரைக்கும் தானே அட்டவணையில் போட்டிருக்கோம். இங்கே 9 போடக்கூடாதுன்னா கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா? பியில் வந்து நம்மளுக்கு 9 வரைக்கும் இருக்குது, அதை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ எது உறவு? 2லேருந்து 0. அம்புக்குறி படம்னா கண்டிப்பாக அம்புக்குறி போடணும், இல்லைன்னா தப்பு. 4னா 1, 6னா 2, 10னா 4, 12னா 5. இந்த 9 அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு தான். அடுத்தது நாலாவது வரைபடம். ஓகேங்களா? வரைபடங்கிறது நம்ம கிராஃப் போடுறோம். நீங்கள் கரெக்டாக ஸ்கேல் வச்சு போடுங்க. நான் பாருங்கள், எக்ஸ் அச்சு ஒய் அச்சு நான் வரைஞ்சிக்கிறேன். எக்ஸ் அச்சு ஒய் அச்சு நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ எக்ஸில் இதுதானே எக்ஸு, இது ஒய். எக்ஸில் பாருங்கள் 2 4 6 இருக்கா. அதனால் நான் எக்ஸில் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 2 4 6 8 10 12 14 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 2 4 6 8 10 12 நான் 2 2 எடுத்துக்கிறேன். இங்கே 8 இல்லையே அப்படின்னா அதை பற்றி நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம கிராஃப் நார்மலாக போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி 2 4 6 8 10 12ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து இதில் வந்து நம்மளுக்கு 1 2 நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா 0லேருந்து ஆரம்பிக்குது. 0 இங்கே இருக்குது. 1 2 3
4 5 6 இது எக்ஸு இது எக்ஸு இது ஒய் ஓகேங்களா. இப்போ நம்ம புள்ளி பாருங்கள் 2ஆக இருந்தால் 0 பாருங்கள் 2ஆக இருந்தால் 0 அப்படிங்கிறனால நம்ம இங்கே தான் குறிக்கணும் 2, 0. அடுத்தது 4, 1 4, 1. அடுத்தது 6, 2 எக்ஸில் 6 ஒயில் வந்து 2 ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 10 4 10 4 10, 4. அடுத்தது 12, 5 12, 5 அவ்வளோதான் ஓகேங்களா. வரைபடம் இதுதான். நம்ம புள்ளி இணைக்கணுமா அப்படின்னா தேவை கிடையாது, நீங்கள் இணைக்கிறனால இணைச்சிக்கலாம், தப்பு இல்லை. நம்மளுக்கு ஒரு நேர்கோடு தான் வரும் ஓகேங்களா. பார்த்தாலே தெரியுது பாருங்கள். நீங்கள் போட்டாலும் ஒன்று தான் போலினாலும் ஒன்று தான், புள்ளி கண்டிப்பாக குறிச்சிருக்கணும். இது நல்லா பார்த்துக்கோங்க, இது முக்கியமான 5 மார்க்கு. அதே மாதிரி எடுத்துக்காட்டில் ஒரு கணக்கு இருக்குது, நான் முடிஞ்ச எடுத்துக்காட்டுகளை அப்புறம் போடுறேன். எடுத்துக்காட்டு ஒரு நிமிஷம். எடுத்துக்காட்டு 1.11 நல்லா பார்த்துக்கோங்க. சேம் இதே ப்ராசஸ் தான் அங்கேயும். அம்புக்குறி படம் போடுறோம், அட்டவணை போடுறோம், வரிசை ஜோடியிலுங்கான எழுதுகிறோம், வரைபடம் எழுதுகிறோம். பேஜ் நம்பர் 17 ஓகேங்களா. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2ல் ஏதோ ஒரு சம்ம நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பயிற்சி 1.1 நம்ம தரவாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.